உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு 2 கட்டமாக நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சிகளுக்கான தேர்தல்கள் அடுத்த மாதம் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் அறிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தேர்தல் அறிவிக்கை பிரசுரித்தல் மற்றும் வேட்புமனுக்கள் பெறுதல் 26/9/2016. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் 3/10/2016. வேட்பு மனுக்களை ஆய்வு செய்வதற்குரிய நாள் 4/10/2016. வேட்பு மனுக்களை திரும்ப பெறுதல் 6/10/2016. உள்ளாட்சி தேர்தலில் 5.8 கோடி பேர் வாக்களிக்க தகுதியுடைய நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு விவரங்கள் 2 நாட்களுக்கு முன்பு வெளியாகின. தேர்தல் அறிவிக்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், தேர்தல் அறிவிப்பு அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். நாளையிலிருந்தே வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அதிர்ச்சியை அளிக்கிறது. இன்று மாலை 7 மணிக்கு மேல் அறிவித்து நாளை காலை 10 மணியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சொல்லுவதன் மூலம் இவர்கள் ஒரு சார்பு நிலையை எடுத்துவிட்டார்கள் என்றுதான் தெரிய வருகிறது. உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கான அவகாசம் வழங்கப்படவில்லை என்று பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளும் கருத்து தெரிவித்துள்ளன. எந்தெந்த பகுதி யார் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று, ஏனென்றால் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எது, தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி எது என்று அது அறிவிப்பதில் மிக காலதாமதமாகி உடனே அறிவித்த உடனேயே இன்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு உடனேயே வேட்புமனு தாக்கலுக்கான தேதியும் எந்தவித தயாரிப்பும் யாரும் செய்ய முடியாத அளவிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி எந்த தேர்தலாக இருந்தாலும் இன்ன தேதியிலிருந்து வேட்புமனு வாங்கப்படும் என்று முதலில் பொதுவான ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை முதல் நாள் அறிவிப்பார்கள். இன்றைக்கு முதல் நாள் அறிவித்தது சரியா தவறான சரிதான். ஆனால் இதற்கு முன்னரே இந்த தேதியை அறிவித்துவிட்டு அதிகாரப்பூர்வமான தேதியை தேர்தலுக்கு முதல் நாள் அறிவிப்பதுதான் நடைமுறையில் இருந்தது. இப்பொழுது திடீரென அறிவித்திருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகளிடையே அதிருப்தி எழுந்தாலும் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 20 நாட்களே எஞ்சியிருப்பதால் தேர்தல் கூட்டணி வேட்புமனு தாக்கல் அனல் பறக்கும் பரப்புரை என்று அரசியல் களம் உடனடியாக சூடுபிடிக்கும் என்றே எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.